ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வரமல்லி எடுத்துக்கோங்க, 4 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க, 4 வரமிளகா, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருக்கவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற கிரேவி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல மணமாகவும் இருக்குங்க. இப்போ அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தக்காளி சின்னதாகவே சேர்த்துக்கோங்க, பெருசு வேண்டாம். அது கூட கலருக்கு வேண்டி கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 வெங்காயம் சின்னதாக சேர்த்தேன், பெரிய வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். அது நல்லா இப்படி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி ஒன்று வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 2 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இதையும் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பவுடர் பொடி தாங்க. இது கூட வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும்போது கிரேவி பதம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இது கூட மசால் சேர்த்துக்க போகிறோம். என்னென்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசால் தூள், சிக்கன் மசால் தூள், நான் நாட்டுக்கோழி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுதான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி மசாலா தூள் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மனமும் பக்காவாக இருக்குங்க. இது வந்து கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனையும் அந்த மசால் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி விட்டு வதக்கி எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னா இது நம்ம ட்ரையாக வறுக்கும்போது சீக்கிரம் வந்து வேகாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி விட்டு வதக்கிட்டோம்னாக்கா ஒரு 20 மினிட்ஸ் ரெடி ஆயிருங்க. பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.